மண்டூர். திருமூலரால் சிவபூமி என போற்றப்பட்ட ஈழமணி திருநாட்டில் கிழக்கில் மீன்பாடும் தேனாடா மட்டு மாநகரின் தென்பால் சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலே அழகான மருத நிலமும் சுற்றி வர மட்டு நகர் வாபியும் சூழப்பெற்ற ஒரு அழகிய கிராமம் மண்டூர். என்றதுமே அனைவருக்கும் ஞாபகம் வருவது மண்டூர் கந்தசுவாமிதான். ஆம், வேண்டுவோர்க்கு வேண்டும் வரமருளும் கலியுக வரதனாக வீற்றிருந்து ஆட்சி புரியும் கந்தனவன் உரைகின்ற இடம் மண்டூர். சூரபத்மனை அழிக்க முருகன் விடுத்த வேல் வாகூர மலையை பிளந்து 3 கூறாக பிரிந்து வந்ததாகவும் அதிலொன்று மண்டூரில் தில்லை மரத்தில் வந்து பாய்ந்ததாகவும் இதனைக் கண்ட வேடுவர்கள் வேலையை எடுத்து தில்லை மரத்தடியில் கொத்துப்பந்தலிட்டு வழிபட்டு வந்ததாகவும் வரலாறுகள் கூறுகின்றன. அன்று முதல் இன்று வரை மண்டூர் மக்களின் நாயகனாக மட்டுமல்ல, தமிழர்கள் எங்கெல்லாம் சிறைந்து வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் மண்டூர் முருகன் பேசப்படுகின்றார். மண்டூரில் கப்புகனார் வாய்கட்டி பூசை செய்கின்ற மௌன பூசை செய்கின்ற மரபு காணப்படுகின்றது. இலங்கையில் கதிர்காமத்தை போன்று மண்டூரிலும் மௌன பூசை, அதனால் சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படுகின்றது. மண்டூரில் திருவிழா 21 நாள். 20 நாள் இரவு திருவிழாவும் 21ஆம் நாள் தீர்த்த திருவிழாவும் நடைபெறும். இருபத்தியோராம் நாள் தீர்த்த தினமன்று முருகப்பெருமான் ஆலயத்திலிருந்து மூங்கில் ஆற்று தீர்த்தமாட புறப்படும் காட்சி என்றும் கண்கொள்ளா காட்சி. பெருமானுக்கு கொடியேற்றம் கொக்கட்டி மரக்கிளைதான். ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஐயனாரடி பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து கொக்கட்டி மரக்கிளை கொடிக்கம்பமாக வெட்டிவரப்பட்டு அன்றிரவு கொடியேற்றப்படும். அது தவிர்த்து புறக்கொடிகள் என்று கூறப்படுகின்ற நாகமர கிளைகள் ஆலயத்தின் 4 பாகங்களிலும், வள்ளியம்மன் ஆலயத்திலும் தெய்வானையம்மன் ஆலயத்திலும் என மொத்தமாக 6 கொடிகள் ஏற்றப்படும். இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டுக்கான மண்டூர் கந்தசுவாமியின் கொடியேற்றம் எதிர்வருகின்ற 18ஆம் தேதி மிக சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அதே போன்று பெருமானின் தீர்த்தோற்சவம் எதிர்வருகின்ற 7/9/2025 அன்று மூங்கிலாற்று தீர்த்தமாடலுடன் தீர்த்தோற்சவம் நிறைவுறும். தற்பொழுது இவ்வருடத்துக்கான உற்சவ பெருவிழாவுக்கான வேலைப்பாடுகள் மிகச்சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைவரும் வருகை தந்து தமிழ் கடவுளாம் முருகக் கடவுள் விரும்பி உரைகின்ற மண்டூருக்கு வந்து மண்டூர் கந்தசுவாமியின் மகிமைகளை, அற்புதங்களையும் அவருடைய ஆசிகளையும் பெற்றேகுமாறு அன்பாக அழைக்கின்றோம். வேலவனை துதிக்க வினைகள் அருமே.